ஹாய் வெல்கம் பேக் டு டால் கப்புள் vlog. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கான vlog என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேமிலியோட வேளாங்கண்ணி பீச் தாங்க வந்திருக்கோம். எஸ், ஸோ இந்த vlogல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன அட்ராசிட்டிஸ்லாம் பண்ண போகிறோம், என்னென்ன ஃபன் பண்ண போகிறோம், என்னென்ன ஷாப்பிங்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த vlogல வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த vlogவை வந்து நீங்கள் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாகவே வந்து தண்ணி அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ஜாய் பண்ணணும், ஜாலியாக அதில் வந்து விளையாடுவோம். ஸோ அந்த மைண்ட் செட்டு தான் எங்களுக்கு. ஸோ என்னை விட என்னோட சிஸ்டரை விட வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷயா பாப்பா சித்தி பொண்ணு வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டா. இந்த கடலை பார்த்தோன்னே வந்து வாங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரியான எக்ஸைட்மெண்ட்டு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியாக நாங்கள் பேசிகிட்டே போயிட்டு இருந்தோம். ஆனால் என்ன வெறுங்காட போனதுனால வந்து எங்களால் நடக்க முடியல. அந்த மண்ணே அவ்வளோ ஹீட்டு. பட் ஆனால் கடலுக்குள்ளே விளையாட போகும்போது அந்த ஹீட் வந்து எங்களுக்கு தெரியல. ஜாலியாக நல்லா கூலிங்காக இருந்துச்சு. ஸோ வந்து ஆனால் என்ன கடல் வாட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப செம்ம சால்ட்டு. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்நேகதீரம் பீச்சு, கேரளா, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறையா பீச் நான் போயிருக்கேன். பட் அதில் இருக்கிற சால்ட்டை விட இந்த கடல் வாட்டர் வந்து செம்ம சால்ட்டாக இருந்துச்சுங்க. அப்படியே கொஞ்சோண்டு ஃபேஸில் பட்டோன்னே ஃபேஸ் அவ்வளோ அப்படியே கருகருன்னு ஆயிடுச்சு. ஸோ அந்த டேன் போகிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் பக்கம் ஆயிடுச்சு. அது இதுன்னு போட்டு ஒரு வழியாக வந்து என்னோட நார்மல் ஸ்கின் டோன் நான் கொண்டு வந்துட்டேன். ஏன்னா அவ்வளோ ஒரு சால்ட்டு. ஸோ தண்ணியை பார்த்தோன்னே நான் என் சிஸ்டர் அக்ஷயா பாப்பா 3 பேர் தண்ணிக்குள்ளே குதிச்சு சரியான ஆட்டங்க. மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலேருந்து விட்டுட்டு இருந்தோம். ஆனால் என்ன இந்த vlog வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு தண்ணியில் ஆடுற vlog வந்து என்னால் எடுக்க முடியல. ஏன்னா தண்ணியை பார்த்தாலும் அப்படியே குஷி ஆயிடுச்சு எல்லாத்துக்குமே. ஜாலியாக ஆடணும், ஃபன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ இருக்கிற மைண்ட் செட்டே இல்லை. ஸோ கொஞ்சம் கிளிப்ஸாக நான் வந்து எடுத்திருக்கேன். அந்த vlog வந்து நான் உங்களுக்கு இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஸோ செம்ம ஜாலியாக இருந்துச்சு. என் சிஸ்டரும் அக்ஷயா பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா நடுக்கடலுக்கு சென்டருக்கு போயிட்டாங்க. போயிட்டு அந்த அலை வந்து வரும் பார்த்தீங்கன்னா, அந்த அலை வரும்போது நம்ம ஆடுறதாங்க செம்ம ஜாலி. அப்படியே குதிச்சு ஆடிட்டு செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து எனக்கு என்ன என்னோடய என்ஜாய்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் வந்து குதிக்கலை. ஏன்னா நம்ம வந்து நின்னோம் அப்படின்னா வந்து என்ஜாய் பண்ண முடியும்னு சொல்லி நான் வந்து ஃபுல்லாக படுத்துட்டு அங்கங்கே உருண்டுட்டு இருந்தேன். அந்த அலை வந்து மேலே வரும்போது அப்படியே வந்து உருண்டுட்டு ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தேன். ஆனால் என்ன அப்படின்னா ஒரு புது ட்ரெஸ் தான் ரொம்ப ஸ்பாயில் ஆயிடுச்சு, கிழிஞ்சிருச்சு, ஃபுல்லாக டேர் ஆகிடுச்சு. சிஸ்டருக்கும் அக்ஷயா பாப்புக்கும் எனக்கும் ஃபுல்லாக டேர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன சரி ஓகே அப்படின்ட்டு அப்புறம் ஜாலியாக நம்ம ஃபன் தானே முக்கியம், நம்ம எதுக்காக இங்கே வந்தோம், ஃபனுக்காக தானே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஜாலியாக ஃபன் பண்ணியாச்சுங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே வந்து அந்த வாட்டரில் நாங்கள் வந்து விளாண்டே இருந்தோம். எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி, எங்கள் மம்மி எல்லோரும் கூப்பிட்டே இருந்தாங்க வாங்க போகலான்னு. பட் எந்திரிச்சு வர்றக்கே எங்களுக்கு மனசே இல்லை. அப்படி நாங்கள் வந்து ஆடிட்டு இருந்தோம். ஒரு வழியாக வந்து எங்கள் பாட்டி திட்டாங்க, நீங்கள் வர போகிறீங்களா இல்லையா, நீங்கள் வரல அப்படின்னா உங்களை விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் எந்திரிச்சு அப்புறம் அங்கேயே வந்துட்டு பாத்ரூம் எல்லாமே இருந்துச்சு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதுக்கு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம அமௌண்ட் பே பண்ணிவிட்டு அங்கே ஃபுல்லாமே நம்ம வந்து க்ளீனாக குளிச்சாச்சு. இருந்தாலுமே அந்த கடல் தண்ணி, அந்த கடல் மண் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே நான் துணியை வாஷ் பண்ணிவிட்டு காய போட்டாலுமே அந்த மண் அவ்வளோ ஒரு மண் அப்படியே ஒட்டிகிட்ருக்கு. ஃபுல்லாகவே போகவே இல்லை, அப்படி ஒரு மண். இந்த கடல் தண்ணியில் குளிச்சுட்டு இந்த வேளாங்கண்ணி பீச்சில் ஃபிஷ் சாப்பிடாம இருந்தால் எப்படிங்க? ஃபிஷ்ஷு கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் இல்லையா? பட் ஆனால் என்னால் சாப்பிட முடியல. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம வேளாங்கண்ணி பீச் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து தஞ்சை பெரிய கோயில் போகிறதா வந்து பிளான். ஸோ அதனால் வந்துட்டு ஃபிஷ்ஷு, நான்வெஜ் எதுவுமே நம்ம சாப்பிட்டு கோவிலுக்குள்ளே போக முடியாதுல்ல. அதனால் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபிஷ்ஷு சாப்பிடல. இருந்தாலுமே எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. யூஸ்வலாகவே எனக்கு ஃபிஷ்ஷுன்னா ரொம்ப பிடிக்கும். பட் என்னால் சாப்பிட முடியல. சரி ஓகே வேறு ஆப்ஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு ஹோட்டல் தேடி போனோம். ஆனால் இங்கே நியர்பையில் எந்த ஹோட்டலுமே இல்லைங்க. போய் ஒரு 2 கிலோமீட்டர் வாக் பண்ணி நாங்கள் வந்து ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டோம்.
ஹோட்டலு. ஸோ கண்டுபிடிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நியர்பைலே வந்து பார்த்திங்கன்னா மாதா கோவில் இருந்துச்சு. ஸோ நான் எங்களோட பிளான் என்னென்னா பீச் போயிட்டு நல்லா விளாண்டுட்டு கோவில் போய் சாமி கும்பிட்டு போகிறதா தான் பிளானு. ஆனால் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்திங்கன்னா சாமி எங்களால் கும்பிட முடியல, ரொம்ப டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு வர சொல்லிட்டாங்க. அதனால் எங்களால் கும்பிட முடியல. சரின்ட்டு கொஞ்சம் ஏதாச்சும் நம்ம திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்தளவுக்கு எதுவுமே இல்லை. இந்த ஜபமாலை, அப்புறம் வந்துட்டு இந்த ஸ்டாச்சூஸு, ஃபோட்டோஸ் ஃப்ரேம் இந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ஒரு வழியாக ஹோட்டல் போயாச்சுங்க. ஹோட்டல் போயிட்டு 4 பேர் வந்து ஃப்ரைட் ரைஸ் தான் சொன்னோம். ஸோ லைட்டாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற இந்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய், நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.